No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. We are the fastest growing state in India. 11.2%, unheard of. யூரோப்போ மற்ற இடத்துல பார்த்தோம்னா they are growing at 1 to 2%. அப்படிங்கிற பட்சத்தில் we are almost 10 times more. In Tamil Nadu is one of the most progressive states in India. எப்படி மீட் எடுத்துலாங்கிற நம்பிக்கை இருக்கா பவர் பிளான்ட்டை? Keep fighting. ஃபைட் பண்ணிட்டு நமக்கு வரணும்னு தான் வரும். பகவத்கீதா ஐ திங்க் தே சே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. இந்த மாதிரி நம்ம ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸில் தூத்துக்குடி இந்த மாதிரி எமர்ஜ் ஆக போகுது. வியட்நாம்லேருந்து தூத்துக்குடிக்கு வந்து பண்ண போகிறாங்க. பெரிய ஆச்சரியமான விஷயம். நம்ம ஊர் பக்கம் தான் இருக்குது. நம்மளாம் பண்ணணுவீங்க, நம்மளாம் மண்ணின் மைந்தர். அதனால தான் ப்ராஜெக்டே தூத்துக்குடியில் ஃபஸ்ட்டு இது பண்ணது. ஐசா நீங்கள் பண்ணிட்டு இருந்த டேர்ன் ஓவர் 4000 கோடியா? ஃபஸ்ட்டு வரணுமே, வந்தப்புறம் தான் டேர்ன் ஓவர், வந்தப்புறம் தான் மற்றதெல்லாம். பட் வீல் கீப் ஒர்க்கிங். துபாயை பொறுத்த வரைக்கும் ETAன்னு சொல்லும் போதே சொல்லுவாங்க. ETA எல்லாம் தமிழ் ஆட்கள். ஜாதி மதம் வேறுபாடு பார்க்காத கம்பெனி. கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து இவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லி எப்போவுமே அவங்களுக்கு மைண்டில் அதை ஓடிட்டு இருக்கோம். இப்போ துபாயில் உள்ள ஒரு நம்மளுடைய மேஜர் டிவிஷன் வந்து MBMன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டர் அங்கே அல்குரேர்னு சொல்லிட்டு அங்கே லோக்கல் பாட்டர் இருந்திருக்காங்க. அந்த ஒரு நாளடைவில் வந்து கம்பெனி கொஞ்சம் லாஸ் ஆகிருக்குது. லாஸ் ஆனால் ஃபாதர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பாட்டர் வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி கம்பெனி லாஸ் ஆகுது, அதனால் அந்த கம்பெனி இழுத்து மூடிடுவோம் அப்படின்ட்டு. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த கம்பெனியே வந்து வேலை வாய்ப்புக்காகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். MBM என் ஃபாதர் துபாயில் இருக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் சாப்பாடு இருக்கும், இருந்தாலும் இல்லைப்பா எனக்கு கேம்புக்கு கூப்பிட்டு போயிரு, அவனுக்கு தான் சாப்பாடை பற்றி நல்லா தெரியும்னு சொல்லி நேராக கேம்புக்கு போயிட்டு இவங்க ஃபவுண்டர் விசி வந்துட்டாங்கன்னா எல்லாம் பதற ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ வர்றாங்கன்னு சொல்லி இவங்க எதுவும் பாதர் பண்ணுறதில்ல, நேராக போக வேண்டியது. அந்த மக்களை பார்த்தா சந்தோஷமாயிருவாங்க. அவங்க மத்தியில் போய் ஒன்றா உட்காந்து அந்த ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்னு சொல்லி மாட்டுட்டியில் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திஸ் மஸ்ட் பி 1940s 50s போய் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் நம்ம b.s. Abdul பிரசன்ட் யூனிவர்சிட்டி, இன்றைக்கி வந்து b.s. Abdul பிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஊரில் காலேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18,000 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள். ஆகாயம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். திரு அகமது புகாரி அவர்கள் அந்த யூஎஃப் பற்றி நிறைய சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்கு வந்து யூஎஃப்னா என்ன, அது உங்களுடைய தந்தையார் b.s. அப்துர் ரஹ்மான் அவர்கள் ஆரம்பித்த ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதோடைய பர்பஸ் என்ன? பேசிக்காக பார்த்தீங்கன்னா 79 ஸ்டார்ட் பண்ணுது. எங்கள் ஃபாதர் b.s. அப்துர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சமுதாயத்துக்காக சேவை செய்யணும்னு ஸ்கூலில் ஆள் பிறந்ததே சேவை செய்கிறதுக்காக தான் பிறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவளுக்கு எப்போவுமே வந்து அந்த சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதாவது சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை ஒட்டி தான் யூஎஃப் ஐக்கிய பொருளாதார பேரவைன்னு சொல்லிட்டு 1979 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேசிக்கலாக கம்யூனிட்டி, ஸ்டேட்டு, ஆண்டர்ப்ரனர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இன்டலெக்ட்ஸு, பாலிசி மேக்கர்ஸ், இங்கே எல்லாரையும் ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வரதுக்குள்ள ஒரு இணைப்பு. ஸோ இன்றைக்கி வந்து we are about 500 members அண்ட் இதில் வந்து 45 நம்ம இதில் வந்து the community supports 45 educational institutions. ஸ்டேட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா 45 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கிறோம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. we have about எனக்கு இதெல்லாம் அந்த டேட்டா நம்ம எடுக்கும் போது யூஎஃப் வச்சு தான் அந்த டேட்டாலாம் எடுக்கிறோம். நமக்கு ஒரு பாலிசி, ஒரு பர்பஸ் இல்லைன்னா there is no need to collect the data. ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணும்போது பார்த்தா 137,000 students are studying in community supported institutions. Everybody studies. It is not restricted to any community. In fact, Muslim students itself will be minority in these institutions. But I think people from the community are quite happy to support the state. 137,000 students இருக்கிறாங்க, 45 மேஜர் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து எப்படி ஒருங்கிணைக்கிறது ஃபார் அ காமன் பர்பஸ். இப்போ 4 trillion நம்ம டார்கெட்டாக இருந்துச்சுன்னா how do these educational institutions support for that? இப்போ 4 trillion நம்ம டார்கெட்டாக இருந்துச்சுன்னா how do we involve the stakeholders, the state government machinery, அதாவது national machinery. இப்போ நிதி ஆயோக் இருக்குது, அப்புறம் இன்வெஸ்ட் இந்தியா இருக்குது, விக்ஷித் பாரத் பிளான்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப் இந்தியா இருக்குது. ஸோ இவங்க எல்லாரோடையும் எப்படி ஒன்றா சேர்ந்து நம்ம இணைஞ்சு செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த முயற்சி. ஸோ அபவுட் 500 இதை வந்து ஒரு 1500 மெம்பர்ஸாக கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நோக்கம் இருக்குது. நம்ம கம்யூனிட்டியில் உள்ள சேம்பர்ஸ் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் வி வாண்ட் டு என்கரேஜ் எவ்ரிபடி. ஏன்னா 4 trillion டார்கெட்டுங்கிற போது இட் இஸ் ஃபார் த ஹோல் ஸ்டேட் அண்ட் ஃபார் த நேஷன். 4 trillion எக்கானமியை கொண்டு வர்றது. குட் கொஸ்டின். ஸோ இப்போ ஸ்டேட்டுடைய டார்கெட் வந்து
இஸ் 1 trillion இனிஷியலாக இப்போ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 400 பில்லியன் 450 இப்போ இன்னைக்கு கரண்ட்டாக வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் இஸ் 400 billion. இது வந்து we are the second largest state in India. அண்ட் இதை வந்து 1 trillion கொண்டு போகிறோங்கிறது தான் ஸ்டேட்டுடைய விஷன், which will happen obviously. இதே ட்ராக்கில் போயிட்டு, ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா we are the fastest growing state in India. 11.2%, unheard of. அதாவது 11.2%ங்கும் போது இப்போது யூரோப்போ மற்ற இடத்துல பார்த்தோம்னா they growing at 1 to 2%. அப்படிங்கிற பட்சத்தில் we are almost 10 times more. So and 11.2 is not a easy number to continuously grow. ஸோ என்னென்னா if we are able to grow at 9%, ஒரு 9% நம்மளுடைய பொருளாதாரம் வந்துட்டு வளர்ந்துச்சுன்னா 2047 we become a 4 trillion economy. ஸோ அதான் கான்ஃபரன்ஸ் உடைய தீம், 4TN for TN by 2047. எப்படின்னா த்ரூ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், த்ரூ என்கரேஜிங் இது என்னது நியூ சிட்டிஸ், 40 நியூ சிட்டிஸ் வந்து பிளான் பண்ண தமிழ்நாடு 40 நியூ சிட்டிஸ். we calling it 4TNC. அப்படின்னா 40 நியூ சிட்டிஸ், ஒரு 3 to 5,000 ஏக்கர்ஸில். ஸோ ஒவ்வொரு இடங்கள்லையும் பிளான் பண்ணுறீங்க? ஆமாம், பிளான் பண்ணோம்னா என்ன, we're just thinking ஐடியா கொடுக்குறது, ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். அஃப்கோர்ஸ் அது ஸ்டேட் வந்து கண்டிப்பாக அதை வந்து இப்போ ஸ்டேட்டே நிறைய பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தான் we are one of the most progressive statesல in Tamilnadu is one of the most progressive states in India. அண்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு 40 சிட்டிஸ் பிளான் பண்ணால் இட் கேன் ரியலி ஹெல்ப் வித் 4 trillion ஸ்டோரிங்கிறது தான். இதெல்லாம் தான் உள்ளே பண்ண ரிசர்ச் எப்படி மற்ற நாடு எப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஜப்பானில் வந்து எப்படி இந்த மாதிரி சிட்டிஸை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, சிங்கப்பூரில் எப்படி இந்த மாதிரி சிட்டிஸை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, மற்ற ஊரில் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் தான் கோஸ் டுவர்ட்ஸ் த 4 trillion பிளான். அதுக்கு தான் கான்ஃபரன்ஸ். கரெக்ட். அதாவது ரெண்டு விஷயம் மாறி இருக்கு. அதாவது சிறைச்சாலையை சிந்தனைச்சாலையாகவும் மாற்றிருக்கீங்க, அட்வர்சிட்டியை ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் மாற்றிருக்கீங்க. ரெண்டுமே சிறையில் நடந்திருக்கு உங்களுக்கு. ஆல் தேங்க்ஸ் டு தி ஆல்மைட்டி. அதான் யூஎஃப்பும் அதோடைய ஒரு முக்கியமான. ஆமாம், கண்டிப்பாக. அதான் உங்களுக்கு இப்போ எப்படின்னா மேன் சர்ச் ஃபார் மீனிங் சொன்னேன். விக்டர் ஃப்ராங்கலுக்கு வந்து அவர் இந்த புக்கை எழுதணுங்கிறது அவருடைய பர்பஸ். அவர் என்ன சிந்தனை இருந்தாருன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு அட்வர்சிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் அ பர்பஸ். ரொம்ப ஆழமாக இருக்கணும். ஒரு பர்பஸ் இல்லைண்டா அவங்களுக்கு வந்து எதுக்காக ஃபைட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு மைண்டில் வந்துடும், உடஞ்சி போயிடுவாங்க. இப்போ வெளியே வந்து என்ன செய்ய போகிறோம், அவர் ஹாலோகாஸ்ட் உள்ளே இருக்கார் இன் தி கான்சன்ட்ரேஷன் கேம்ப், அதை ஃபைட் பண்ணிட்டு வெளியே வரணுமே, அதுக்கு மைண்டுக்கு ஒழுங்காக இருக்கணுமே, இல்லைன்னா உள்ளேயே ஃபினிஷ் ஆயிடுவாங்க, அவங்களே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவே ஒரு தியரியாக எழுதியிருக்கார் அவர், எழுதி புக்கை பப்ளிஷ் பண்ணி. ஸோ அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த யூஎஃப் அண்ட் 4 trillion எக்கானமி அண்ட் சப்போர்ட்டிங் கம்யூனிட்டி, ஃபேமிலி, டேக்கிங் ஃபார்வர்ட் த லெகசி இஸ் மை பர்பஸ். ஸோ அதை வச்சு தான் ஃபைட் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கீங்க. இப்போ அந்த பர்பஸ் இல்லைன்னா பண்ணியிருக்கோம், தென் ஓவராக கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். And which just makes things very negative. மிக சமீபத்திய உதாரணம் அன்வர் இப்ராஹிம். அவரையும் ரொம்ப சிறைச்சாலையில் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, பல வருஷமாக உள்ளே இருந்தார். அவரும் ஃபைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் லீடராக இருக்கார். நம்ம கண் முன்னாடி உள்ள உதாரணம் நீங்கள் பார்க்கலாம். அது எக்ஸாம்பிள்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே எடுத்துக்காட்டுன்னு சொல்லி பார்த்தா நெல்சன் மண்டேலா, இப்போ நம்ம என்ன 2.5 years போயிட்டு வந்திருக்கோம், அவர் 30 years போய் உள்ள உட்காந்துட்டு இருந்தார். 30 years அப்புறம் வந்து he was able to South African become the president of South Africa and one of the best presidents. அப்போ 30 yearsல என்ன மாதிரி கணக்கு, நெஹ்ரு உள்ள போயிட்டு வந்திருக்காரு, அன்வர் இப்ராஹிம் போயிட்டு வந்திருக்காரு. so many people, நிறைய வேர்ல்ட் லீடர்ஸ், அன்வர் சதாத், many world leaders. ஸோ இது வந்து ஒரு பர்பஸுக்காக ஃபைட் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும் போல இருக்குது. கண்டிப்பாக. இப்போ இந்த யூஎஃப்ஓடி இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து முக்கியமான இன்டர்நேஷ்னல் டிக்னிட்டரிஸ்னால் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, நேஷ்னல் லெவலில் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கீங்க? டெல்லியிலேருந்து இன்வைட் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, அங்கேருந்தெல்லாம் டெலிகேட்ஸ் வரதாக இருக்கிறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 2000 டெலிகேட்ஸ் இஸ் வாட் வேர் எக்ஸ்பெக்டிங். ஒரு 50 ஸ்பீக்கர்ஸு, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸு.
அண்ட் இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து இன்வைட் பண்ணியிருக்கிறோம். பிஎம் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் கண்டிப்பாக மினிஸ்டர்ஸ் இப்போ ஃபைனலாக வந்துட்டு கன்ஃபார்ம் எந்த மினிஸ்டர்ஸ்லாம் வர்றாங்கன்னு சொல்லி தெரியல. பட் தே வில் பி 1 or 2 மினிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸு, அதுக்கப்புறம் வி ஹாவ் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ். இன்ஃபேக்ட் பாரதி பாஸ்கர் வராங்க, பற்றி கேள்விப்பட்டிருப்பேன், பட்டிமன்றம் பேச்சாளர், திருக்குறளை பற்றி எழுதுகிறவங்க. ஸோ அன்னைக்கு ஒரு காலில் பேசினேன் அவங்கள்ட்ட. கால் பண்ணிவிட்டு சார் மேடம் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டியது இருக்குது, நீங்கள் திருக்குறளில் வச்சு கண்டிப்பாக நீங்கள் பேச வேண்டியது இருக்குது அபவுட் லீடர்ஷிப் அண்ட் இன்ஸ்பைர்ட் லீடர்ஷிப். அண்ட் நீங்கள் அது பேசும்போது ஆப்வியஸ்லி யூ கேன் பிரிங் திருக்குறள், வள்ளுவர் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து சொல்லலாம். பை த வே ஐ வாஸ் கவர்மெண்ட் கெஸ்ட் ஃபார் 31 months. அந்த டைமில் உங்களுடைய சம்மரி இந்த ரைட்டப் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த ரைட்டப் வரும்போது ஐ யூஸ் டு பி ரீடிங் இட் வெரி வெரி ஆர்டென்ட்லி. அண்ட் இதனாலே நீங்கள் கண்டிப்பாக உள்ளே வந்து எங்கள்கிட்ட இது ஸ்பீச் பண்ணணுன்னா இப்போ வரதா இருக்காங்க. ஸோ ஷீல் ஹோப்ஃபுல்லி கம் அண்ட் டாக் அபவுட் திருக்குறள் அண்ட் வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் முகமது, சுவாமி விவேகானந்தா, அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு இருக்காங்க. ஸோ லெட் அஸ் see. இந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி நடத்தின பல கான்ஃபரன்ஸில் இதுதான் இன்னும் கொஞ்சம் மேஜராக இருக்கும்னு தெரியுது. பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படி தான் தெரியுது பார்த்தா. ஸோ பார்த்தா there's a lot of interest. ஏன்னா இப்போது சப்ஜெக்டும் கொஞ்சம் இதான சப்ஜெக்ட், இட்ஸ் a heavy subject. அண்ட் இப்போ இதை வச்சு கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரீசர்ச் ஹோம்ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணனால இந்த டிஃப்ரெண்ட் பீசஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் பெட்டராக தெரிய வருது. ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து how do they connect to the 4 trillion story, பிஸ்னஸ் சேம்பர்ஸ் வந்து how do they connect to the 4 trillion story, இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள்ட்ட அந்த மக்கள்கிட்ட போய் ஸ்பீக்கர்ஸோ இல்லை பார்ட்டிசிபெண்ட்ஸோ அவங்கள போய் நம்ம சொல்லும் போது தே ஆர் கெட்டிங் வெரி எக்ஸைட்டட். அஜெண்டா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்டு இதை வந்து எப்படி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் மக்கள் எல்லாம் வரதா இருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி இட் வில் டர்ன் அவுட் டு பி குட். அதை நீங்கள் இது வரைக்கும் ஒரு 4-5 கான்ஃபரன்ஸ், இது 5வது கான்ஃபரன்ஸ். அதை ஒரு மெகா இதாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. மெகாவாக டர்ன் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிளான் பண்ணது லார்ஜ் ஈவெண்ட்டு, பட் லார்ஜ் மெகாவாக அப்போ தான் அடுத்த வாரம் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கான்ஃபரன்ஸ் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா we've had very good attendance, கவர்மெண்ட் சைட்லேயும் சரி, பார்ட்டிசிபென்ட் சைட்லேயும் சரி. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் டர்ன் அவுட் டு பி குட். யூஎஃப்டைய விஷனை வந்து விஷன் சம்மந்தமாக நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கிறதா தான் எல்லாரும் சொல்கிறாங்க. தூக்கத்தை கெடுக்கிறதா இல்லைன்னு எப்படி சொல்கிறதான்னு தெரியல. எல்லாரும் ஏபிஜே அப்துல் கலாம் தான் சொன்னார்ல, ட்ரீம் ட்ரீம் ட்ரீம், ட்ரீம்ஸ் வில் பிகம் எ தாட்ஸ், தாட்ஸ் பிகம் எ ரியாலிட்டி. அண்ட் அவர் புக்லேயும் கொடுத்துருப்பாரு, கனவு வந்து நம்ம தூங்கும் போது வர்றது இல்லை, நினைவாக இருக்கும் போது வர்றது தான் கனவுன்னு சொல்லி தானே சொல்கிறாரு. ஸோ அதனால் இட்ஸ் ஒர்த் இட். இப்போ நம்ம டீம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று கூட ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். 1:45 மணி நைட்டு 1:50 ஆக்சுவலி டு பி ப்ரிசைஸ், ஒரு நம்ம டீம் 4-5 பேர் உட்காந்து சீனியர் மெம்பர்ஸ், யூஎஃப் உடைய கொஞ்சம் சீனியர் மெம்பர்ஸு உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் யாரையும் பண்ண சொல்லலை, அவங்களாம் உட்காந்து தே ஆர் ஸ்பெண்டிங் ஸோ மச் ஆஃப் டைம். எனக்கு பார்த்துட்டே ஒரு புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இவங்க இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லையே. நார்மல் டைமில் பண்ணலாம், 1-2 மணிக்கு உட்காந்து அண்ட் கண்டினியூஸ்லி லாஸ்ட் ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த மாதிரி லேட் நைட்ஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் ஆர் சீனியர் மெம்பர்ஸ் வர் டெல்லிங் மீ திஸ். சார் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு டைம் பாண்டிங் வித் நம்மளுடைய கொலீக்ஸோட பாண்ட் பண்ணுற டைம் கிடைக்காதுன்னு அதை நினச்சாலே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போ அந்த பவர் பிளான்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இப்போ அந்த கேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, குவாஷ் ஆகிடுச்சின்னு சொன்னீங்க. இடி கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், அதுக்கப்புறம் பாம்பே ஹைகோர்ட்டில், டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் எல்லாமே குவாஷ் ஆகிடுச்சு. இப்போ அந்த பவர் பிளான்ட்டை மீட்கிறதுக்கான நடவடிக்கைகள் போயிட்டுருக்கா திருப்பி அந்த, ஏன்னா அது தூத்துக்குடியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பவர் பிளான்ட்டு, 1200 மெகாவாட்டு, ஒரு ஸ்டேட்லேயே ஒரு பெரிய பவர் பிளான்ட் அது. அதை நீங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. இது உள்ளே போயிட்டு வந்துட்டோமே, இதுக்காக தானே உள்ளே போனோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைட்டு நம்ம எப்படி விட முடியும்? ஸோ கண்டினியூஸாக ஃபைட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து கேஸு இன்னொரு பிடர் ஒன்று போட்டிருக்காங்க. மேபி
மக்கள் படிச்சிருப்பாங்க பேப்பரில், அதானி இஸ் தி பிடர். பட் அவங்க வந்து கொஞ்சம் டிவியேட் பண்ணி பிட்டை போட்ட மாதிரி தெரியுது. ஸோ டெண்டர் பிட்டை டிவியேட் பண்ணி போட்டனால வி ஹவ் டேக்கன் அப் வித் த கோர்ட்ஸ். ஸோ கோர்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ டெண்டர் வந்து டிவியேஷன் ஆகிருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னென்னா உங்களுக்கு பிளான்ட் இஸ் 1200 மெகாவாட்ஸ், நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஸ்டேட்டுடைய 6% பவர். பெரிய மேஜர் பவர் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் பவர். பிளான்ட்டுமே வந்து ஒரு 2800 மெகாவாட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ஒரிஜினலாக. அண்ட் இட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பிளான்ட் இன் தமிழ்நாடு, இந்தியா. இன் தமிழ்நாடு தான். எத்தனை ஏக்கர் இது? அபவுட் 1000 acres. 1000 acres. ஸோ 1000 acres 2014 கமிஷன் பண்ணிட்டோம். அண்ட் ஸோ கண்டினியூஸ்லி இட்ஸ் பீன் ஹேவிங் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிட்டர்ஸ் உள்ளே வர இப்போ ஃபைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபைட் பண்ணி அதை என்கிளாட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்சிஎல்டியில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். அதை வந்து என்கிளாட்டில் வந்து வி சேலஞ்ச்ட் இட். நேஷனல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபியூனல் அங்கே வந்து இப்போ போன வருஷமே சேலஞ்ச் பண்ணிட்டோம். சேலஞ்ச் பண்ணி அப்பீலேட் ட்ரைபுனலில் நமக்கு ஃபேவரபிள் ஆர்டர் வந்துருச்சு. பவர் பிளான்ட் சம்மந்தமாக. அதாவது பிட் பண்ணது தப்பு, அதனால் எல்லா ப்ராசஸையும் வந்து கேன்சல் பண்ணிட்டோன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. அது உடனே அப்பீல் போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இப்போ திருப்பி வந்துருச்சு. இட் இஸ் கம் பேக் டு ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் போச்சு. சுப்ரீம் கோர்ட்லேருந்து உடனே அனுப்பிட்டாங்க மெட்ராஸ் ஹைக்கு இதுக்கு என்கிளாட்டில் லாஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் 1 year அப்படியே அது ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இதை திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் இப்போ டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க 2 மாதத்தில் வந்து என்கிளாட் முடிக்கணும்னு சொல்லி. ஸோ அடுத்த மாதத்துக்குள்ளே தெரியும் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. எப்படி மீட் எடுத்துலாங்கிற நம்பிக்கை இருக்கா பவர் பிளான்ட்டை? அதான் சொன்னேன், வி ஹேவ் டு பி எட்டர்னலி ஆப்டிமிஸ்டிக். ஸோ எதாக இருந்தாலும் ஆப்டிமிஸ்டிக் தான். ஸோ அதனால் கீப் ஃபைட்டிங். ஃபைட் பண்ணிவிட்டு நமக்கு வரணுன்னு தான் வரும். அதான் சொல்லுவாங்கள்ல பகவத்கீதா, ஐ திங்க் தே சே, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. இந்த மாதிரி நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ரொம்ப ஓவராக பலனை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ பண்ணுற வேலையை பண்ணிகிட்ருப்போம், ஃபைட் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், கோர்ட்டுக்கு போவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். If it's destined to come back, it will come back. If it is destined not to come back, it will not come back. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்கும். இப்போ ஹோப்ஃபுல்லி இன்ஷா அல்லாஹ் இட் வில் கம் பேக். அதுக்கு தானே ஃபைட்டு. அது திருப்பி உங்ககிட்ட வந்தால் ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கலாம், பல்லாயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணலாம். அது வந்து சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்குங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆமாம், அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா இப்போ நம்ம தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ணும்போது பிளான்ட்டு தூத்துக்குடியில் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணது 2006 2006 வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து பெரிய இண்டஸ்ட்ரின்னு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் சவுத் தமிழ்நாடு. தூத்துக்குடி ஏரியாவை வந்து இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இதுதான் நம்ம முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு 10 yearsல தூத்துக்குடி இந்த மாதிரி எமர்ஜ் ஆக போகுது. மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் சொல்வீங்க. மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஸ்டில் வெரி மச் அலைவ். மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது tens and thousands of crores of investment. இப்போ ரீசெண்டாக கூட போன வாரம் பார்த்துருப்பிய, ஐ வாஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்டு. வின்ஃபாஸ்ட்னு சொல்லி வியட்நாமீஸ் கம்பெனி ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 500 acres லேண்ட் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு 400 acres எடுத்து ஆல்மோஸ்ட் $1 billion ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. வியட்நாம்லேருந்து தூத்துக்குடிக்கு வந்து பண்ண போகிறாங்க. பெரிய ஆச்சரியமான விஷயம். நம்மளாம் ஊர் மக்கள், நம்ம ஊர் அங்கேருந்து காயல்பட்டம் இருந்தாலும் சரி, கீழக்கரை எல்லாமே வந்து வித்தின் 1 hour ஆஃப் தூத்துக்குடி. எப்போவுமே யோசிப்பேண்ணா, நம்ம ஊர் பக்கம்தான் இருக்குது, நம்மளாம் பண்ணணுவீங்க, நம்மளாம் மண்ணின் மைந்தர். ஸோ அதனால தான் ப்ராஜெக்டே தூத்துக்குடியில் ஃபஸ்ட்டு இது பண்ணது. நம்ம ப்ராஜெக்டை வந்து தூத்துக்குடியில் போடணும்னு சொல்லி டிசைட் பண்ண காரணமே வந்து பிகாஸ் ஆஃப் லொக்கேஷன், நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, அதெல்லாம். அண்ட் தூத்துக்குடி வாஸ் அ குட் லொக்கேஷன். அண்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணும் போதும் குட் லொக்கேஷன். நவ் இட்ஸ் ஈவன் அ பெட்டர் லொக்கேஷன். அண்ட் ஹோப்ஃபுல்லி when the company comes back, அப்புறம் மற்ற டெவலப்மெண்ட்டு, மற்ற இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் பண்ணுறது கூட பிளான் பண்ணலாம். இப்போ கடைசியாக நீங்கள் பண்ணிட்டு இருந்த டேர்ன் ஓவர் 4000 கோடியா? அப்ராக்சிமேட்லி. இப்போ எடுத்துட்டா இன்னும் அதிகமாக கொண்டு வரணும். நடக்கணும். ஃபஸ்ட்டு வரணுமே. வந்தப்புறம் தான் டேர்ன் ஓவர், வந்தப்புறம் தான் மற்றதெல்லாம். பட் வீல் கீப் ஒர்க்கிங் அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹேப்பன். உங்கள் தந்தையார் b.s. அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய லீகசி அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. ஸோ ஆக்சுவலாக ஃபாதருடைய ஸ்டோரி, வாப்போடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா
அவருடைய சமூக சேவை வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு ஃப்ரம் வாட் எவர் லிட்டில் பிட் ஐ நோ ஒரு 15 வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு சமுதாயம் மேலே ஒரு அக்கறை, சேவை செய்யணுங்கிறது அபவுட் 15 years old. அங்கேருந்து படிப்படியாக வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொழும்புக்கு போய், பெனாங்குக்கு போய், ஹாங்காங், அப்புறம் இங்கே சென்னை, தமிழ்நாடு, மெட்ராஸ், அப்புறம் துபாய் அப்படின்னு சொல்லி பல்வேறு இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஸ் லெகசி கண்டினியூஸ் ஃப்ரம் ஆல் தீஸ் பிளேசஸ். இப்போ இங்கே தமிழ்நாடுன்னு சொல்லி பார்த்தோம்னா இசிசிஐன்னு சொல்லி கம்பெனி இருந்துச்சு முன்னாடி. இப்போ தமிழ்நாட்டில் மெட்ராஸில் பர்டிகுலர்லி சென்னையில் பார்த்தோம்னா சம் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் பில்டிங்ஸ், வள்ளுவர் கோட்டமாக இருக்கட்டும், லைட் ஹவுஸாக இருக்கட்டும், இது நம்ம அண்ணா நகர் வாட்டர் டவராக இருக்கட்டும், அண்ணா ஃப்ளைஓவர், அதுக்கப்புறம் நியூ செக்ரட்டரி, மோர் ரீசெண்ட்லி நியூ செக்ரட்டரியேட், அண்ணா லைப்ரரி அண்டு அண்ணா ஃப்ளைஓவர், அண்ணா லைப்ரரி, அண்ணா நகருடைய வாட்டர் டவரு, இது லைட் ஹவுஸு, வள்ளுவர் கோட்டம், சேப்பாக் ஸ்டேடியம், மோர் ரீசெண்ட்லி இது நம்மளுடைய செக்ரட்டரியேட், நியூ செக்ரட்டரியேட் விச் இஸ் நவ் ஹாஸ்பிட்டல். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய பார்ட் ஆஃப் ஹிஸ் லெகசி. அண்டு துபாயை பொறுத்த வரைக்கும் ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மக்கள் சொல்லுவாங்க, இடிஏன்னு சொல்லும் போதே சொல்லுவாங்க, இடிஏன்னா எல்லாம் தமிழ் மக்கள், எல்லாம் தமிழ் ஆட்கள் அப்படின்னு சொல்லியே பேர் இருக்கும். அண்ட் ஜாதி மதம் வேறுபாடு பார்க்காத கம்பெனி. எங்கள் இந்த இதில் வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மக்கள் இருப்பாங்க, ஃப்ரம் எவ்ரிவேர், ஃபாரினர்ஸை முதற்கொண்டு அரப் நேஷ்னல்ஸை முதற்கொண்டு மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்காரங்க தான். பட் நார்த் இண்டியன்ஸ் இருப்பாங்க, பெங்காலிஸ் இருப்பாங்க, மகாராஷ்டிரியன்ஸ் இருப்பாங்க, மற்ற ஊரில் இருந்த சைனீஸ் மக்கள் இருந்தாங்க, அமெரிக்கன் மக்கள் இருந்தாங்க, ஃப்ரெஞ்சு மக்கள் இருந்தாங்க, இட்டாலியன் மக்கள் இருந்தாங்க. இட் வாஸ் அ வெரி என்ன மாதிரினா ஒரு வெரி இன்க்ளூசிவ் கம்பெனி இடிஏ, இன்க்ரெடிபிளி இன்க்ளூசிவ் கம்பெனி. அண்டு முக்கியமாக பார்த்தா ஃபாதருக்கு வந்து அவங்க ரொம்ப கன்சர்னாக இருந்த விஷயம் வந்து அந்த பாமர மக்கள், அவங்களுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து இவங்களுக்கு எப்படி தான் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லி எப்போவுமே அவங்களுக்கு மைண்டில் அதை ஓடிட்டுருக்கோம். அப்போது துபாயில் உள்ள ஒரு நம்மளுடைய மேஜர் டிவிஷன் வந்து எம்பிஎம்னு சொல்லிட்டு. ஸோ எம்பிஎம் டிவிஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பாட்டர் அங்கே அல்குரேர்னு சொல்லிட்டு அங்கே லோக்கல் பாட்டர் இருந்திருக்காங்க. அந்த ஒரு நாளடைவில் வந்து கம்பெனி கொஞ்சம் லாஸ் ஆகிருக்குது. லாஸ் ஆனோன்னா ஃபாதர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பாட்டர் வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி கம்பெனி லாஸ் ஆகுது, அதனால் இந்த கம்பெனி இழுத்து மூடிடுவோம் அப்படின்ட்டு. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த கம்பெனியே வந்து வேலை வாய்ப்புக்காகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், எம்பிஎம் வேலை வாய்ப்புக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் வந்து ஃபாதர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இருக்கிறதுலே சிம்பிளான வேலை, ஊரில் வந்து ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்களா, நேராக கூப்பிட்டு வந்து எம்பிஎம்மில் போட வேண்டியது. நம்ம பசங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியூருக்கு வந்தோடனே மாறிடுவாங்க, அதான் பியூட்டி. அதே ஆளுக்கு தான் ஊரில் இருப்பாங்க, ஊரில் இருக்கும்போது என்னமோ விஷயம் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் துபாய்க்கு வந்து இப்போ விஷயம் படித்து கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அலர்ட் ஆகி ஷார்ப் ஆகி, இது வந்து ஒன்லி எம்பிஎம். இப்போ எம்பிஎம் டிவிஷனில் வந்து ஆல்மோஸ்ட் 10-12,000 பீப்புள். அதில் எப்படியுமே ஒரு 85% வந்து தமிழ்நாடு தான் ஆட்கள். தமிழ்நாட்டிலே வந்து சவுத் தமிழ்நாடு அந்த ரீஜனில் வந்து எல்லா ஜாதி மதக்கள் எவ்ரிபடி எல்லோரும் இருப்பாங்க. அண்ட் ஃபாதர் துபாயில் இருக்கப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் சாப்பாடு இருக்கும், இருந்தாலும் இல்லைப்பா எனக்கு கேம்புக்கு கூப்பிட்டு போயிரு, அங்கே தான் மீனானா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், அந்த பசங்க தான்ப்பா நல்லா சமைப்பானுங்க, அவனுக்கு தான் சாப்பாடை பற்றி நல்லா தெரியும்னு சொல்லி நேராக கேம்புக்கு போயிட்டு, இங்கெல்லாம் நார்மல் மக்கள், இவங்க ஃபவுண்டர் விசி வந்துட்டாங்கன்னா எல்லாம் பதற அனுப்பிச்சிடுவாங்க, ஐயோ வர்றாங்கன்னு சொல்லி. இவங்க எதுவும் பாதர் பண்ணுறதில்ல, நேராக போக வேண்டியது. அந்த மக்களை பார்த்தா சந்தோஷமாயிருவாங்க, இத்தனை பேர் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, அவங்க மத்தியில் போய் ஒன்றா உட்காந்து அதுக்கப்புறம் சாப்பாடு அவங்க குக் பண்ணுற அந்த ஸ்பெஷலாக மீன் ஆனால் ஊர் ஸ்டைல் மீன் ஆனால் வந்து அங்கே தான் நல்லா ஆக்குவாங்க, அதனால் அவங்க கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் சந்தோஷம். ஆப்வியஸ்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது. அண்டு அப்புறம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன் இதையே மாதிரி வந்து ஒரு சேவை செய்கிறதுக்குன்னே இருந்தாங்க. இட் வாஸ் அ வின்-வின் சுச்சுவேஷன். ஏன்னா அவங்களும் வந்து இப்போ கொஞ்சம் நார்மல் எஜுகேஷன் லெவல்ஸோடு வந்து வருவாங்க, அவங்கள ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து கூட வேல்யூ ஆடட் ஜாப்ஸில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி துபாயும் கரெக்டாக டேக் ஆஃப் ஆரம்பிச்சிச்சு. யூஏஇ கல்ஃபில் வந்து டேக் ஆஃப் ஆகணும், நிறைய பேர் ரெக்ரூட் பண்ண வேண்டியது. வர ஆட்கள் வந்து இடிஏ வந்து ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி தான்.
மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஈட்டியில் உள்ள ஆளுக்கு வந்து ரொம்ப வெல் ட்ரெயின்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய மக்கள் உள்ளே வந்துட்டு 100,000 90 to 100,000 மக்கள் அட் எனி கிவன் டைம். அப்போ நாடுகளில் எத்தனை பேர் வந்துட்டு போயிருப்பாங்க? ஏன்னா உங்களுக்கு அந்த லாட் ஆஃப் சேர்னிங் இஸ் தேர். ஆளுக்கு வருவாங்க 5 years 10 years 20 years ஒர்க் பண்ணுவாங்க, அதோட மற்ற கம்பெனிக்கு போயிடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் would have benefited. தந்தையாருடைய மிகப்பெரிய லெகசி அது. ஆமாம், ஐ திங்க் ETA would have been one of his biggest legacies for sure. இங்கே சென்னையில் இது எஜுகேஷனல் கிரசன்ட் அதுவும் ஒரு பெரிய லெகசி தானே. ஆமாம். ஸோ முன்னாடி உங்கள்ட்ட சொன்னேன்ல, அவங்க இந்த சோஷியல் ஒர்க் ஆரம்பித்தது வந்து கிட்டத்தட்ட 15 வயசு. 15 வயசில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒர்க் வந்து ஸ்கூல் தான். எங்கள் ஊரில் உள்ள கீழக்கரையில் உள்ள ஹமீதியா ஸ்கூல். அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணேன். ஏன்னா ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம், ஸ்டூடெண்ட்ஸ் வரல. ஸ்டூடெண்ட்ஸ் வராதனால ஊராக அலைஞ்சு அந்த ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸு வரணும்னு சொல்லி மாட்டுவண்டியில் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திஸ் மஸ்ட் பீன் 1940s 50s குதிரை வண்டியாக மாட்டு வண்டியாக என்னன்னு தெரியல. போய் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாடுகளில் பார்த்தா 67 வந்து நம்ம கிரசன்ட் ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பித்து வரிசையாக இன்ஸ்டியூஷன்ஸு, கிரசன்ட் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம b.s. Abdul கிரசன்ட் யூனிவர்சிட்டி, இன்றைக்கி வந்து b.s. Abdul கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஊரில் காலேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டோட்டலாக எல்லாம் படிக்கிறாங்க. எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து 18,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது இதையுமே வந்து இந்த நம்ம ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்கள்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பேசி எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கோம் இப்போ. ஸோ தட்ஸ் பார்ட் ஆஃப் த பிளான். ஃபாதருடைய லெகசி கண்டினியூ ஆகுது. ஆமாம், கொண்டு போகணும்ல. அதோடைய டார்ச் பியராக இருக்கீங்க. டார்ச் பியர் எல்லோரும் இருக்கிறோம். ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் we are all trying. இந்த 18,000 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மெனி டைம்ஸ் க்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி தான் இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இன்டர்னலாக, டிசைனிங் இட் ஃபார் த கரண்ட் ஏஜ். ஸோ தட் ஒர்க் இஸ் கோயிங் ஆன். அந்த 100 இன்ஃப்ளூயன்ஷியல் முஸ்லீம்ஸ் இன் இந்தியா அதில் கூட உங்கள் பேர் இருந்தது பார்த்து அது ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. உங்களுடைய அந்த லெகசி கண்டினியூ ஆகிறதுக்கும் இந்த இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட்டோடு நீங்கள் இருக்கிறதுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.